மேகாலயாவில் தேனிலவுக்கு சென்று ராஜ ரகுவன்சி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் அவரது மனைவி சோனம் மற்றும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தன் கணவர் ராஜ ரகுவன்சி கொலையை சோனம் நேரில் பார்த்ததாக கொலையாளிகள் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். இதை இந்தூர் குற்றப்பிரிவு காவல்துறை ஏசிபி பூனம் சந்த் யாதவ் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு இது குறித்து பூனம் சந்த் யாதவ் கூறியுள்ளார். ராஜா ரகுவன்சியை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட 4 பேரும் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்காங்க. இதில் கொலை செய்யப்பட்ட ராஜ ரகுவன்சியை முதலில் தாக்கியது விஷால் என்பது தெரியவந்துள்ளது. கொலையாளிகள் இந்தூரிலிருந்து மேகாலயாவுக்கு ரயில் மூலம் சென்றுள்ளனர். அவர்களது பயண செலவை சோனம் காதலர் ராஜ் குஷ்வாகா உதவியிருக்கிறார். கடந்த மே 11ஆம் தேதி ராஜ ரகுவன்சி சோனம் திருமணம் நடைபெற்றது. கணவரை கொலை செய்துவிட்டு காதலர் ராஜ் ரகுவன்சியுடன் நேபாளத்துக்கு தப்பிச் செல்ல சோனம் சதித்திட்டம் தீட்டினார். இதற்காக தேனிலவுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். புது மனைவியின் விருப்பத்துக்கு மதிப்பளித்து மேகாலயாவில் தேனிலவை கொண்டாட ராஜா ஒப்புக்கொண்டார். சோனத்தின் காதலர் ராஜா ரகுவன்சியும் சோனம் தேனிலவுக்காக புறப்பட்ட போது ஆகாஷும் விஷாலும் புதுமண தம்பதியை பின்தொடர்ந்தனர். அவர்களோடு ஆனந்த் என்பவரும் இணைந்து கொண்டார். யாருக்கும் சந்தேகம் ஏற்படக்கூடாது என்பதற்காக சோனத்தின் காதலர் ராஜ் குஷ்வாகா இந்தூரிலேயே தங்கிவிட்டார். ஆகாஷ், விஷால், ஆனந்த் ஆகியோர் பின்தொடர்ந்து வந்து ராஜா ரகுவன்சியை கோடாரியால் தலையில் பலமாக தாக்கியுள்ளனர். படுகாயமடைந்த அவர் கீழே சரிந்து விழுந்தார். இரத்த வெள்ளத்தில் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அப்போது ஆகாஷ் உள்ளிட்ட 3 பேருடன் சோனம் இணைந்து ராஜ ரகுவன்சியை சுமார் 200 அடி ஆழமான பள்ளத்தில் தூக்கி வீசியுள்ளார். காதலரின் நண்பர்கள் வீடுகளில் சோனம் பாதுகாப்பாக தங்கியுள்ளார். ஆனால் ராஜ் குஷ்வாகா, ஆகாஷ், விஷால், ஆனந்த் ஆகியோர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டதால் வேறு வழியின்றி சோனமும் தானாக முன்வந்து சரணடைந்துள்ளார். ராஜ ரகுவன்சியை கொலை செய்ய ரூபாய் 20 லட்சம் வழங்குவதாக சோனம் வாக்குறுதி அளித்திருக்கிறார். சில லட்சங்களை அவர் முன்பணமாக வழங்கியிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் 9 லட்சம் ரொக்கமும் ஏராளமான தங்க